வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி அமாவாசையில் எப்படி வழிபடலாம், இந்த அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, பித்ரு தர்ப்பணத்தோடு தெய்வ வழிபாடு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரட்டிப்பு பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா பலரும் பித்ருகளுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக தான் நினைப்பீங்க. ஆமாங்க, இந்த திதி மிகவும் உகந்த திதிங்க மன்னோர் வழிபாட்டுக்கு. ஆடி அமாவாசையில் தெய்வ வழிபாட்டை நம்ம சேர்த்து செய்வதன் மூலம் நமக்கு பல அளப்பெரியதாக பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்குமா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீக்குவதற்கு தெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவித்து மேற்கொண்டு வாழ்க்கையில் அனுபவிக்க கஷ்டமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவங்களுக்கும் ஆடி அமாவாசை தினத்தில் இந்த முறையில் நீங்கள் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே உணருவீங்க. ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்துமே உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் சந்ததியினருக்கு சேர்ந்து சேரும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கன்னு சொல்லலாம். பிரசித்தி பெற்ற கோவில்களாக இருந்தாலும் சரிங்க, அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று நீங்கள் கூழ் ஊற்றுவது தான் ஒரு சிறப்பான பரிகாரங்க. அப்படி கூழ் ஊற்ற முடியாதவங்க அன்னதானம் கூட செய்திடுங்க. அன்னதானம் செய்யலாம் இயலாதவங்க கூட அந்த கோவிலில் வீட்டிற்கக்கூடிய தெய்வத்திற்கு சிறப்பு அபிஷேகம் கூட செய்யலாம். கோவில்களில் இருக்கக்கூடிய பலிப்பீடத்திற்கு பூஜை செய்து கூட வழிபடுங்க. இதோடு மட்டும் இல்லைங்க, ஆஸ்திர பூஜைன்னு சொல்லக்கூடிய தெய்வத்திடம் இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜை கூட செய்யலாம். இந்த பூஜைகளை ஏதாவது ஒரு பூஜையை நீங்கள் செய்திட உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகிடும். இந்த பூஜைகளை இல்லைன்னா அன்னதானத்தை செய்ய இல்லைன்னா கூட நினைப்பவங்களுக்கு அதை செய்வதற்கு கூட தங்களுடைய வருமானம் இல்லைன்னு வருத்தப்படுவங்க கூட அமாவாசை தினத்தில் கோவிலுக்கு சென்று கோவிலினுடைய கோபுரத்தை பார்த்துவாரு உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபடுங்க. பிறகு நேராக இருக்கக்கூடிய கொடி மரத்திற்கு முன்பாக மறுபடியும் உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபடணும். அடுத்ததாக தாங்க நீங்கள் சுவாமிக்கு முன்பாக இருந்தபடி மண்டபத்தில் நின்று சுவாமியை பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதலை வைத்து வழிபடுங்க. இப்படி நீங்கள் 3 முறை 3 இடங்களில் வேண்டுதலை வைத்து வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க. நாளில் காலையிலே நீங்கள் எழுந்து ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. மதிய வேலை பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக இருக்கும். தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம், குலதெய்வம்னு 3 தலைமுறையினுடைய பெயர்களை அறிந்து கொள்வது ரொம்பவே அவசியம். தர்ப்பணம் செய்த பின்னர் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை அணிந்து வழிபடுங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடணும். முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு, காரம், பல வகைகளை படையலிட்டு வழிபடுங்க. தலைவாழை இலை படையல் போட்டு வணங்கி வழிபடணுங்க. கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு இந்த நாளில் தானமாக கொடுக்கலாம். பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் நீங்கள் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்திடுங்க. பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பிறகுதான் தினசரி நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு இலை மற்றவர்களிடம் இருந்து கடனாங்க வாங்காதீங்க. தர்ப்பணம் எப்போதுமே கிழக்கு முன்பாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும். அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் தவறினா பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தை நீங்கள் ஆளாக வேண்டி இருக்குங்க. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் தான் ஏற்படும். பித்ருக்களை வழிபட்டுடன் குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பான பலனை தேடித்தரும். அமாவாசையில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு பலனை தேடித்தருங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய நாளாக அனைவருக்கு தெரிந்தது தாங்க. அதே போல் பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஒரு ஏற்ற நாள். அமாவாசையில் நீங்கள் முன்னோர்கள் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டையும் செய்யலாம். அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அமாவாசையிலும்
இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படுது. அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படுது. அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. வளர்பிறை தேய்பிறைன்னு ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி தான் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு நம்ம செய்கிறோம். அமாவாசையில் தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கிடும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடுவங்க. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதியும் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட பூஜை செய்து வழிபடலாம். பித்ரு என சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் தான் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டிங்கன்னா சிறப்பான பலன்களை தேடித்தரும். அவர்களுடைய ஆசையை நீங்கள் முழுமையாக கிடைத்து செய்யும். அமாவாசையில் உணவேதும் உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உண்டாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. விரதம் இருக்க சிறந்த நாளாக சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்திடுங்க. விசேஷ சக்திகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக்கி ஓடிட செய்யும். வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளையே தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுத்துடுங்க. காலை மாலை இரு வேளையுமே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. குறிப்பாக அமாவாசை நாளாக விரதம் இருப்பவங்க விரதம் இல்லாதவங்கன்னு யாராக இருந்தாலும் நீங்கள் அசைவ உணவை தவிர்த்திடுங்க. அமாவாசை நாளும் போது அசைவ உணவு உண்ணும்போது உடம்புல ஒரு விதமான அசௌகரியம் உண்டாகும். இது அறிவியல் ரீதியாக உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்கு. அமாவாசை தினத்தில் நீங்கள் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை தவிர்த்திடுங்க. அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை செய்யாதீங்க. அமாவாசை நாளில் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்ய நீங்கள் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது ஒழிக்க விடுவது போன்ற செயல்களை செய்யலாம். உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்கள். நல்ல பலன்கள் எல்லாம் கிடைத்திடுங்க. பொன் பொருள் சேரவும் சகல சம்பந்தம் கிடைத்திட குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் நீங்கள் ஒரு மண்பானை இல்லைனா செப்பு ஒன்றை எடுத்துடுங்க. பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வச்சிடுங்க. அதில் குலதெய்வத்தை நினைத்து அவகானம் செய்து வழிபடுங்க. அதன் பிறகு விளக்குக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்ய உதவும். உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி வழிபடுங்க. அமாவாசை தினத்தில் தாங்க சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் வருது. அதாவது ஒன்றையொன்று சந்திக்கக்கூடிய நேரம்தான். அன்று முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாகவும் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிப்பதாகவும் சொல்லப்படுது. அவர்களது வாரிசுகளாக நமக்கு துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்குறாங்க, ஆசிர்வதிக்கவும் செய்கிறாங்களாம். எனவே பிது தேவதைகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் நம்ம புதிய காரியங்களை துவங்கினா நிச்சயம் நல்லதே நடக்குன்னு சொல்லப்படுது. நற்காரியங்களை செய்வதனால தீங்கு எதுவும் ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் அது நல்ல நாள் தான். இந்துக்களில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் மிகவும் சிறப்பானதாக கொண்டாடுறாங்க. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. அனைத்து மாதத்துக்கும் பொருந்துங்க. அமாவாசையில் உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அமாவாசையில் மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாருண்யம்தான். அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மூளை பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யணும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிச்சிருக்காங்க. அமாவாசையில் விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாளில் அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செய்து போட்டுக்கிறாங்களா. சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை எனக்கூடிய நெற்றிக்கண் பலப்படுது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாம். கடலை நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக்கலாம். இந்த பதிவில் அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால் மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.